அண்ணாமலையாருக்கு அருகரா. பிள்ளைங்களை வளர்க்குறோம். இயற்கையை சார்ந்த விஷயங்களை நிறைய நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. பெரியவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் மரியாதை தரணுன்றதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வீட்டில் சண்டை போடுறதா இருந்தால் கூட நீங்கள் தனிப்பட்ட முறையாக தான் சண்டை போடுவீங்க தவிர பிள்ளைங்களுடைய தப்பில் நீங்கள் சண்டை போடக்கூடாது. சண்டை போடுறதும் அது சரியும் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைங்க செய்யணும். அதனால் எவ்வளவோ உங்களால் முடியுமோ அவ்வளோ உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, இயற்கையோட ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் இயற்கையோட ரகசியத்தை சொல்லி கொடுக்கும்போது தான் பிள்ளைங்களுக்கு இப்படியும் இருக்கா அப்படின்றது தெரியும். ஏன்னா காலம் மாற மாற இயற்கையின் ரகசியமே தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம இயற்கையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றணும், அந்த செடியை வைக்கணும், அதுக்கான உரங்கள் போடணும். போட்டால் நம்ம அந்த செடி நமக்கு ஒரு நாள் பூ கொடுக்கும். அந்த பூ நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தவர்களும் கொடுக்கலாம், கோவிலுக்கும் கொடுக்கலாம். எல்லா வகையும் அந்த பூ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த செடி வச்சதுனால தானே அந்த செடி ரிட்டன் நம்மளுக்கு கொடுத்தது அதோடைய பூ, அதோடைய வாசம், அதோடைய நறுமணம். இல்லை உரம் நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்த மாதிரி இன்றைக்கி அரை முழம் பூவுக்கு தான் நாளைக்கு ஒரு முழமாக. அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்க பக்குவம் அடைவாங்க. காசு இருக்குன்றதுனால நம்ம பிள்ளைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு அருமை என்னன்னு தெரியணும், காசோட அருமை என்னன்னு தெரியணும், அப்பா என்னெல்லாம் கஷ்டப்படுறான்றது தெரியணும். காசு இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுங்கள். கடை வாங்கியிருக்கும்பா அப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துகிறேன்னு சொல்லுங்கள். ஒரு பொருளை ஈஸியாக வாங்கி கொடுத்துடாதீங்க. அந்த அந்த பொருளை வாங்கி கொடுத்து அந்த காசுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதை அவன் பார்க்கணும். அந்த காசுக்கான வழியை அவன் பார்த்துட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அப்போ அந்த பொருளை அவன் உடைக்காமல் வச்சுருப்பான், பத்திரமா வச்சுருப்பான். அது எதுக்காக வாங்கணுமோ அதுக்காக உபயோகப்படுத்தும். நீங்கள் எவ்வளவு நல்ல விஷயத்தை, இயற்கை சார்ந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்களோ இயற்கை உங்களுக்கு அதை கொடுக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க இறைவன் இருக்கார், நம்ம இறைவனை நான் இந்த கடவுளை வணங்குறேன், அந்த கடவுளை வணங்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. முதல்ல நம்மளுடைய உள்ளங்களை தூய்மையாக்கணும். நம்மளுடைய உள்ளங்களை தூய்மையாக்கணும். நல்ல எண்ணங்கள் வரணும் நமக்குள்ளே, நல்ல சிந்தனைகள் வரணும், நல்ல செயல்பாடுகள் இருக்கணும் நமக்குள்ளே. இன்றைக்கி மாதம் நம்ம 40,000 சம்பாதிக்கிறோமா, 50,000 சம்பாதிக்கிறோமா அப்படின்னா 2,000 3,000 தானத்துக்கு போகணுங்க. தானன்றதுக்கு போகணும். அந்த தானன்றதுக்கு யார்கிட்ட போகணும்னா தர்மம் பண்ணிட்டு வாங்க, தானம் பண்ணாதீங்க. தானம் பண்ணால் இருக்கிறவங்ககிட்டே கொடுத்துற மாதிரி. தர்மம் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும். தர்மம் பண்ணுறவங்க இந்த ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஹேண்டிகேப்ஸில். அவங்களுக்கு நீங்கள் உதவுங்க, ரொம்ப நல்லது. இயற்கையை ரசிங்க. இயற்கையோட ரசிக்கும் போது பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. ஒருவேளை உணவாவது நம்ம பிள்ளைங்களோட ஒத்துமையாக உட்காந்து சாப்பிடுங்க. இன்றைக்கி உங்களை வேலையில் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்களையும் கூப்பிட்டு இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. உங்கள் வீட்டுக்காரம்மகிட்டையும் பேசுங்க. இன்றைக்கி என்னம்மா சாப்பிட்டியா, இன்றைக்கி யாரோட பேசுன, பக்கத்தில் பேசுனியா, என்ன பண்ண ஏது பண்ணு கேளுங்க. கேட்கணும். ஒருத்தருடைய தொடர்புகளை சங்கிலி தொடர்புகளாக இருந்தால்தான் நம்ம அதை இருக்க முடியும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நேராக வேலைக்கு போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், முடிச்சிடறேன் அப்படி போனீங்க. பிள்ளைங்க என்னென்னு எனக்கு தெரியாது, அம்மா சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்தாங்க, பசங்க ஸ்கூலில் படிச்சுப்பாங்க, அப்படி இருந்துடாதீங்க. நீங்கள் என்ன நல்வழிமுறைகளை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்களோ உங்கள் பிள்ளைங்களை அதையே தான் பின்பற்றுவாங்க. எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியுமா, எங்கள் அப்பா அப்போவே எங்களெல்லாம் அப்படி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டு தான் டிஃபன் சாப்பிட்டு போவோம். லஞ்சு சாப்பிட்டோன்னே எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கேட்பாப்பில். நைட்டு டிஃபன் சாப்பிடும் போது எங்கள் அப்பா எல்லோரையும் ஒன்றா குறைச்சி தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், எங்கள் அப்பா வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளைக்கு சொல்லித்தர அளவுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளையை நீங்கள் வளர்க்கணும்.
வளர்ப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.